الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة كما قال عليه الصلاة والسلام இவ்வுலகை படைத்து பழிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா துனியா என்ற வாழ்க்கை என்று எங்களுக்கு நிர்ணயிச்சிருக்கிறது மிகவும் ஒரு குறுகிய ஒரு காலம். அதுல அல்லாஹ் இடத்துல ஒரு முறை உண்டு, ஒரு தர்த்தீப் உண்டு. இல்லை, இவருக்கு பின்னால தான் இவர் மௌத்தா போகணும், வாப்பாக்கு பின்னால தான் மகன் மௌத்தா போகணும், அல்லது நானாக்கு பின்னால தான் தம்பி மௌத்தா போகணும், வயசுல மூத்தவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போய்த்துருவாங்க, வயசுல குறைவானவங்க புறவு மௌத்தா போவாங்க. அப்படின்ற ஒரு முறை உண்டு ரப்பு கிட்ட இல்லை. காலையில 10 மணிக்கு ஒரு ஜனாசால கலந்து கொண்டோம். அவங்களோட தாய் 74 வயசு, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. 49 வயசுல மகன் வஃபாத் ஆகிட்டார். அவருக்கு 2 நானா, ஒரு நானா ஒரு தாத்தா, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. வயசுல குறைவாய்க்கக்கூடிய ஒரு சகோதரர், அவர் வஃபாத் ஆகிட்டார். நான் ஒன்று சும்மா உதாரணம் சொன்ன, இந்த மாதிரி நானும் நீங்களும் எத்தனையோ ஜனாசாக்களுக்கு போறோம், வாரோம், ஜனாசாக்களுக்கு போயிட்டு கதைச்சு கொள்றோம், ஒரு ஆச்சரியமான மையத்தில் பேசிக்கொள்றோம், ஒரு மௌத்துடைய அறிகுறியே இல்லைன்னு பேசிக்கொள்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இந்த உலகத்துடைய வாழ்க்கையை முடிவு பண்றோம். எங்களை யாருக்கும் சொல்ல இல்லாத ஒரு மனிதனுடைய அஜல் முடிகிறதுக்கு தாடியெல்லாம் பழுத்து, புள்ளையிலெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து, புள்ளையில எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு, கூலி வீட்டில் இருக்கிறவர் சொந்த வீட்டுக்கு போய்த்துட்டு, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அல்லாஹ் இப்போ எனக்கு மலக்குல் மௌத் அனுப்பி அல்லாஹ் நான் ரெடி என்று ஒரு அமைப்பு உண்டு. அல்லாஹ் கிட்ட அப்படி உண்டு ஒரு நாளும் கிடையாது. இன்றைக்கு வஃபாத் ஆகினவர் 3 பொடியமார், 3 புள்ளைகள், 3மே திருமணம் முடிக்காத 3 புள்ளைகள் விட்டுட்டு அவர் உலகத்தை விட்டுட்டு போறார். அன்பானவர்களே, இந்த துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறார். ரமதான்ல ஒரு ஜனாசால கலந்து கொண்டோம். 29 வயசு வாலிபனுடைய ஒரு ஜனாசா கலந்து கொண்டு எல்லாருமே பேசிக்கொள்றாங்க. அந்த முழு ஜனாசாக்கு வந்தவங்களும் இவரும் மௌத்தா போவேன்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு நோய் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தவர், சஹருக்கு எலும்பி மனைவியோட பேசி கொண்டிருந்தவர். மனைவி டிஷர்ட்டையும் கொடுத்துட்டு போனாங்க, நீங்க போட்டுட்டு வாங்க. ஆனா அவரு கீழே போயிட்டு சஹர் செய்யறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க, வாராரு இல்லை. மனைவி சொல்றேன், நான் மேலே போயிட்டு பார்த்தால் கட்டில்ல கொஞ்ச நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால் என்னோட நல்லா பேசினவர் கட்டில் அடுத்த பக்கம் முகத்தை திரும்பி படுத்திருக்கிறார். நான் நினைச்சேன் சஹருக்கு எழுப்பாட்டின பிறகு தூக்கம் போயிட்டோ தெரியாது, நான் எழுப்பாட்டுறேன், அதுதான் அவர்கிட்ட கடைசி தூக்கம் ஆயிக்கும் என்று நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல.
அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சென்ற வாரம் ஜும்மாவுடைய தொழுகையை ஜும்மாவோட தொழுந்தவர். இன்றைக்கு 10 மணிக்கு நாங்கள் அவர் அடக்கம் செஞ்சோம். இன்றைக்கு ஜும்மாவுடைய நேரத்தில் முன்கர் நக்கீருக்கு முன்னால பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். போன கிழமை ஜும்மாவுடைய டைமுக்கு எந்த ஒரு மவுத்துட அறிகுறியே அவர்கிட்ட இருக்கல. அவ்வளோ நல்லா வளமையாக பள்ளிக்கு போகிற மாதிரி ஜும்மாக்கு போனார், பிள்ளைகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறார். இந்த கிழமை ஜும்மாக்கு அவர் முன்கர் நக்கீருக்கு முன்னால பதில் சொல்லிக்கொண்டு இருக்கிறார். அவர் நினைச்சும் கூட பார்த்திருக்க மாட்டார், இந்த உலகத்துக்கு மேல நான் தொழுந்த கடைசி ஜும்மா அதுதான். அன்பானவர்களே, வார ஜும்மாக்கு ஏண்டே உங்களுடையும் நிலமா அதுவாக இருக்கேன் யாரும் சரி கையோசி சொல்லுங்கள். ஏழுமென்ற தைரியம் இருந்தா எங்களால் ஏழுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாட்ட இந்த உலகத்துடைய வாழ்க்கை முடிகிறதுக்கு. அதனால தான் சஹாபாக்களோட வாழ்க்கையை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவோம். மௌத்து அவர்களுக்கு பயத்தையும் கவலையும் உண்டாக்கல, மௌத்து அவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குச்சு. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்லேக்கு போகல மகளை கூப்பிட்டு ஒரு செய்தி காதுல சொன்னாங்க. மகள் அழுந்தாங்க. அதுக்கு பின்னால் ஒரு செய்தியை சொன்னாங்க, மகள் சிரிச்சாங்க. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டுச்சு, அந்த கடைசி அந்த டைம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஷேர் பண்ணின அந்த சீக்ரெட் என்ன சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போறேன், என் வாப்பா பிரியிற இடத்துல வச்சு என்னால தாங்க இல்லாம அழுக வந்துட்டு. ரெண்டாவது சொன்னாங்க என்ன தெரியுமா? நான் மௌத்தா போயிட்டு 6 மாசத்துல நான் மௌத்தா போனதுக்கு பின்னால அடுத்தது நீங்க தான் என்னைய பேந்து வருவீங்கன்னு சொன்னேன். அது என் வாப்பாக்கு போறோம், அடுத்தது நான் தான் மௌத்தாகுவேன் என்றதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். இன்னொரு செய்தி சொன்னாங்க, முழு சொர்க்கத்துக்கும் லீடர் சய்யிதத்து அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிட சய்யிதா லீடர் யாரு தெரியுமா? ஹஜ்ரத் ஃபாத்திமா பசம் நீங்க தான். மௌத்து சந்தோஷத்தை உண்டாக்கிச்சு. கர்பலாவுடைய யுத்தத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யறதுக்கு முழு குடும்பத்தையும் கொலை செஞ்சு எதிரிகள்ட முன்னால ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அச்சுறுத்தப்பட்டு பயப்பட்டு அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க என்ன தெரியுமா? மௌத்த காட்டிங்களே பயன் காட்டுங்களா? மௌத்துன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியல. அல் மௌத் இந்தனா அஹ்லா மினல் அஸல். மௌத்துன்றது எங்கள்கிட்ட தேனை விட இனிப்பான ஒரு சாமான், ஹனியை விட ஸ்வீட்டான ஒன்று மௌத்து. நாங்க மௌத்த பயப்படுறோம் இல்ல, மௌத்துக்காக வேண்டி மௌத்த வெறுக்கிற ஆட்கள் இல்ல, மௌத்த விரும்புற ஆட்கள். உஹதுடைய யுத்தம் நடக்குது, நாளைக்கு நடக்க போகுது. 2 சஹாபாக்கள் முடிவு பண்றாங்க, வாங்க 2 பேரும் ஓரத்துக்கு போயிட்டு நாங்க துஆ கேட்போம், நாளைக்கு உஹத் நடக்க போகுது. ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம், அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம். 2 பேரும் ஒரு சைடுக்கு போயிட்டு துஆ கேக்குறாங்க. ஹஜ்ரத் சஅத் கை ஏந்தினாங்க. இவர் ஆமீன் சொல்றார். ஒருத்தர் துஆ கேட்க, இன்னொருத்தர் ஆமீன். கூட்டாளி ஆமீன் சொல்றார். கையை தினத்திரமா கேட்டாங்க, யா அல்லாஹ் நாளைக்கு நான் உஹதுல யுத்தத்துல கலந்து கொள்ள போறேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் யுத்தத்துல நாளைக்கு நான் உஹதுல கலந்து கொள்ளும் பொழுது எதிரிகளோட பக்கத்துல இருக்கிற ஆக பலமான ஆளை நான் ஃபேஸ் பண்ணணும். அவங்களோட இருக்கிற ஆக ஸ்ட்ராங்கான ஆள், அவரோட தான் நான் யுத்தம் செய்யணும் நாளைக்கு. யா அல்லாஹ், நான் அவரோட யுத்தம் செய்யற டைம்ல என் கையால அந்த எதிரிகள் இருக்கிற ஆக பலமான ஆளை நான் கொல்லணும். யா அல்லாஹ். கூட்டாளி ஆமீன் சொல்றார். எப்படி வாழ்க்கைன்னு பாருங்க சகோதரர்களே. என் மோட சிந்தனை என்ன? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு கையேந்தினார். அவர் சொன்னார், இப்ப நான் கேக்குற துஆக்கு நீங்க ஆமீன் சொல்லுங்க. யா அல்லாஹ், நாளைக்கு உஹதுல நாங்க கலந்து கொள்ள போறோம். ரப்பே, நாங்க உஹதுல கலந்து கொள்ற அந்த நாள் நான் சந்திக்கிற அந்த எதிரிகளோட பக்கத்தில் இருக்கிற ஆக பலமுள்ளவராக இருக்கணும். யா அல்லாஹ். ஹஜ்ரத் சஅதுடைய துஆக்கு நேர்மாற்றமா இவர் என்ன தெரியுமா கேட்டார்? யா அல்லாஹ், நான் உஹதுல நாளைக்கு கலந்து கொள்ற டைம்ல நான் அவரை கொல்றது இல்ல, அவருடைய கையால நான் கொலை செய்யப்பட்டு நாளைக்கு ஷஹாதத் அடையணும். யா அல்லாஹ். அது மட்டும் இல்ல, நான் ஷஹாதத் அடைஞ்சு நான் கீழே விழுந்ததுக்கு பின்னாலே என் வயிறு அவர்கள் கிழிச்செடுக்கணும். யா அல்லாஹ். அது மட்டும் இல்ல, யா அல்லாஹ், என் காது 2 அவங்க வெட்டி எடுக்கணும். யா அல்லாஹ். அது மட்டும் இல்ல, யா அல்லாஹ், என் மூக்கையும் அவர்கள் வெட்டி எடுக்கணும். யா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் அதே நிலைமையில அடக்கம் செய்யப்படணும். யா அல்லாஹ். நாளைக்கு கியாமத்துல மஹ்ஷர்ல நீ எல்லா மக்களையும் கபர்ல இருந்து எழுப்பாட்ட போகல, 2 காதும் மூக்கு இல்லாதவராக நான் கபர்ல இருந்து எழும்பணும். யா அல்லாஹ். அந்த டைம்ல நீ என்னைய பார்த்து கேட்கணும், யா அப்துல்லாஹ், அப்துல்லாஹ்வே, ஃபீமா ஜுதிஅ அன்ஃபுக வ உதுனுக, உங்களோட காதுக்கும் கண்ணுக்கும் என்ன ஆயிச்சுன்னு நீ மஹ்ஷர்ல கேட்கணும். அந்த டைம்ல உன்னை முன்னுக்கு நான் சொல்லணும், யா அல்லாஹ், ஃபீக வ ஃபீ ரசூலிக், இது உனக்காக வேண்டி உன்னோட தூதருக்காக வேண்டி என்று நான் சொல்லணும். யா அல்லாஹ். கூட்டாளியை பார்த்து சொன்னார், ஆமீன் என்று சொல்லுங்க.
இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அவர் சொல்றாரு, என் வாப்பா என்கிட்ட சொன்னாரு, 2 பேரும் துஆ செய்ய கேட்டாங்க. வாப்பா சொன்னாராம் மகன்கிட்ட, நாங்க 2 பேரும் துஆ செஞ்சோம். எங்கட 2 துஆலையும் எந்த துஆ விட ஆக ஏற்றமான துஆ யார்ட்ட தெரியுமா? எந்த துஆ விட ஆக ஏற்றமான துஆ என் நண்பன் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் என்ற அவருடைய துஆ தான். ஏனென்றால் உஹதுல நான் பார்த்தேன், உஹதுல அவர் ஷஹீதாக்கப்பட்டு அவருடைய வயிறும் கிழிக்கப்பட்டு அவருடைய 2 காதுகளும் வெட்டி மூக்கும் வெட்டி ஒரு நூல் துண்டுல கொழுவப்பட்டிருக்கிறத நான் உஹதுல கண்டேன் என்று சொல்லி என் வாப்பா என்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஏண்ட துஆவை விட என் நண்பன் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட துஆ இதை விட மேட்டான துஆ. அன்பானவர்கள், நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், மவுத்துன்றது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டாந்துச்சு. அல்லாஹுவை சந்திக்கிறதுன்றது அவங்களோட உள்ளத்துக்கு அவ்வளவு விருப்பமான ஒன்றா இருந்துச்சு. எங்களைய மாதிரி உங்களே மாதிரி மவுத்தை வெறுக்கல்ல. மவுத்துன்றது ரப்ப சந்திக்கிறது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்ல மனைவி அழுவுறா. மனைவி பார்த்து என்ன சொன்னான்? அழவான, கவலைப்படவான. அவ அழுந்தா, வா ஹுஸ்னா வா ஹுஸ்னா, என் கணவர் என்னை விட்டு பிரிய போறாரே. அவ சொன்னா, இது கவலைப்படுற நேரம் இல்லை, இது சந்தோஷப்பட்ட டைம், இது சந்தோஷப்பட்ட டைம். ஏன் கதன் நல்கி முஹம்மதன் வ அஹிப்பா, நாளைக்கு நான் மௌத்தா போனா என் அன்பு தோழர் முஹம்மது, அதே போல அவருடைய சகோதரர், அவர்களுடைய தோழர்கள், இவர்களை நான் சந்திக்க இருக்கிறேன். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கையாக இருக்கணும். ஆனால் இந்த உலகத்துக்கு தான் நாங்க வாழ வந்தேன்னு மட்டும் நினைச்சு கொண்டு வந்துடக்கூடாது. இன்னைக்கு எங்கள்ல சிலருடைய வாழ்க்கை, முழு வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தா அவருக்கு ஒரு மவுத்து இல்லை, ஒரு 2000 வருஷம் வாழுவாரு, 5000 வருஷம் வாழ வந்த ஒரு மாதிரி தான் அவருடைய முழு லைஃப் ஸ்டைலை பார்த்தா. பள்ளி பக்கத்துக்கு தொழுவை இல்லை, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இல்லை, அமல்கள் இல்லை, குடுக்கல் வாங்கல்ல மோசம், வட்டியில ஈடுபட்டு பெரிய அநியாயம் செஞ்சு குடும்பத்துக்கு யார் யாரோட கோவம், என்னமோ அவர் உலகத்துக்கு வந்து பல 1000 வருஷம் வாழ்ந்துட்டு போறதுக்கு மாதிரி தான் இன்னைக்கு அவருடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது. அன்பானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கை 50, 60, 70 வருஷம். கபருடைய வாழ்க்கை இன்றைக்கு அந்த கபூர்ல 5000 இயர்ஸ் வாழ்ற ஆட்கள் இருக்கிறாங்க. 5000 வருஷம், 1000 வருஷம், 2000 தாண்டி. இன்னைக்கு ஒரு மனிதன் அடக்கம் செஞ்சா இன்றைக்கு அல்லாஹ் இன்றைக்கு மஹ்ஷர் உண்டாக்குவானோ அது வரைக்கும் ஒத்தரிக்கிற லைஃப் கபர்ட லைஃப், பர்ஸஹ் லைஃப். அதுக்கு சொல்றேன், இந்த வாழ்க்கைக்கு துனியாண்டு பேர் மாதிரி அந்த வாழ்க்கைக்கு பேர் பர்ஸஹ். எத்தனை பேருக்கு இந்த வேர்ட் தெரியும்? பர்ஸஹ் தெரியும்? எத்தனை பேருக்கு? துன்யாக்கு, இந்த வாழ்க்கைக்கு துன்யாண்டு பேர் மாதிரி இந்த உலகத்துக்கு நாங்க போன அடுத்த ஜர்னிக்கு தானே, அடுத்த பயணம், தனியா போற ஒரு பயணம் நீக்கி, அதுல பேர் பர்ஸஹ். எவ்வளவு காலம் துன்யாட வாழ்ந்தாலும் அதுல 2 மடங்கு 3 மடங்கு. அன்பானவர்களே, அல்லாஹ் என்றைக்கு கியாமத் உண்டாக்குவானோ அன்றைக்கு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற காலம் பர்ஸஹ். உலகத்துடைய 50 வருஷம் காலத்தை யோசிச்சு வாழ்றியா, கபர்ல வாழ்ற 5000 வருஷத்தை யோசிக்கிற? யாரு புத்திசாலி? அல்லது மஹ்ஷர்ல அல்லாஹ் எழுப்பாட்டி விடுவான். மஹ்ஷருடைய ஒரு நாள் துன்யாவுடைய காலத்துக்கு குர்ஆன் சொல்லுது 50000 வருஷத்துக்கு சமம் ஒரு நாள். அன்பானவர்களே, துன்யாட 40 வருஷத்தை டென்ஷன் ஆகி நாங்க யோசிக்கிறையா? நாளைக்கு மஹ்ஷர்ல இருக்கக்கூடிய 50000 வருஷத்துல பிரச்சனையை நாங்க யோசிக்கிறையா? எதை யோசிக்கிறேன்? யாரு புத்திசாலி? உலகத்துல வாழத்தான் ஓணும் சகோதரர்களே, ஆனா இதுதான் வாழ்க்கைன்னு வந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த துன்யாவை தேடி போற அந்த பயணத்துல அவருடைய மௌத்தை மறந்துட்டாங்க, கபரை மறந்துட்டாங்க, அதுக்கு பின்னால ஆகிரத்தை மறந்து சிலவங்க துன்யா போற பயணத்துல குடும்பமும் இல்லாம போயிடுச்சு, ஃபேமிலி லைஃப் ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி வருது ரிவாயத்துல, மையவாடிக்கு போனா, மக்பராக்கு போனா தாடி நலையிற அளவுக்கு அழுவார். அன்பானது சும்மா தாடி நாளோடு வாயால சொல்லி இல்லை, சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் கண்ணால வர கண்ணீர் அவருடைய தாடியை ஈரமாக்குறேன்டா எவ்வளவு கண்ணீர் வந்திக்கணும். சும்மா லேசான ஒரு அழுவையாய் கேளவே, சும்மா சாதாரண அழுவைக்கு தாடி நலையாதே சகோதரர்களே, அவ்வளவு ஏங்கி அழுவாங்க. மக்பராக்கு போற டைம், மக்பராக்கு அப்படி ஒரு பயம், மையவாடிக்கு அப்படி ஒரு பயம், கபருக்கு அப்படி ஒரு பயம். அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நரகத்துடைய கொடூரம் பயங்கரத்தை சொல்ல போக்கல, சரி நீங்க இவ்வளவு அழுவுறல்ல, மையவாடின்னு அவங்களுக்கே இவ்வளவு பயம், ஜன்னத்துல் பக்கீக்கு வாரண்டே இவ்வளவு அழுவுறீங்க நீங்க. அவர் சொல்லுவாரா, மின்னல் கபர் அவ்வளவு மன்சிலி மின் மனாசில் ஆகிரா. ஒரு மனிதன் மௌத்தாவினதுக்கு பின்னால ஆகிராக்கு போற அந்த கட்டங்கள்ல முதலாவது ஸ்டேஜ் தான் கபர். அதுல வெற்றி கொண்டாருன்னா அதுக்கு பின்னால இருக்கிற சேஃப், அதுல தோத்துட்டாருன்னா அதுக்கு பின்னால இருக்கிற எல்லாம் கஷ்டம், அதுக்கு மேல கஷ்டம் தான் வரும். அதனால அதை யோசிச்சு அழுவாங்க. நாங்க மக்பராவுக்கு போறோம், எங்கள சிலருக்கு மக்பராவோட ஒழுக்கமே தெரியும், மையவாடியோட ஒழுக்கமே தெரியும். அதுக்கு வந்து பேசி கொண்டிருக்கிறார், 2 பேரோட கூட்டாளியோட காய்ச்சி கொண்டிருக்கிறார்.
அதுக்கு வந்து ஃபோன் அட்டென்ட் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, மையவாடி ஃபோன் யூஸ் பண்ண இயலாத இடம். இன்றைக்கு ஒரு எம்பசிக்கு போகல, ஒரு கோர்ட்டுக்கு போகல, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகல, போனை சைலண்ட்ல போட்டு போன் ஆஃப் பண்ணி வைக்கலும்டா. மக்பராக்கு போகல. ஏன் சகோதரர்கள் எங்களுக்கு கொஞ்சம் போன் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கல? எங்கட ஒரு சகோதரர் அவருடைய வாப்பா கண்ணீரோட கபருக்கு வைக்கிறாரு. இங்க 3 பேர் பின்னால சிரிச்சு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன ஒழுக்கம் சகோதரர்களே? மனசு தண்ணி ஒன்று இல்லையா? அவர் அவருடைய உம்மாவை கண்ணீரோட கபருக்கு வச்சு கொண்டிருக்கிறார். இங்கிட்ட 2 பேர் சிரிச்சு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. எங்க ஒழுக்கம் போச்சு சகோதரர்கள்? அந்நிய சகோதரர்கள்ட்ட நாங்க ஒழுக்கம் படிக்கணும். மையவாடியில் ஒழுக்கம் அவங்கள்ட்ட படிக்கணும். பாருங்க பாப்பா, எங்கிட்ட மையத்தோண்டுக்கு வந்து எவ்வளவு அமைதியா ஒழுக்கம் வைப்பாங்க. வீண் பேச்சுகள் இல்லாம அமைதியா. ஏன் அந்த துக்கத்துல ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கொண்டே போல, ஒரு மனுஷன் ஒரு லாஸ்ல அவரு ஒரு கவலைப்பட்டிக்கிற டைம்ல நாங்க சிரிக்கிற டைம் இல்ல அது. நாங்க சிரிக்கிற டைம் இல்ல அது. மையவாடியில் ஒழுக்கம் தெரியாது. இன்னைக்கு எங்கட எல்லாம் மக்பராக்கு போனீங்கடா, மக்பரால முன்னால பெரிய போர்டு ஒன்று போட்டி. அந்த போர்டுல போடப்பட்டிருக்குது, உயிரோடு இருக்கிற நாங்க மௌத்தாவின் ஆள்களை விசிட் பண்ண போற டைம்ல நாங்க ஓதுற துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஜன்னத்துல் பக்கீ விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ற டைம்ல ஓதுவாங்க இந்த துவா. எத்தனை பேர் இந்த துவா ஓதிக்கிறோம் சகோதரர்? சிலருக்கு கல்யாண வீட்டுக்கும் மையவாடி வித்தியாசம் இல்லாம, கல்யாண வீட்டுல எப்படி சிரிச்சு பேசுவாங்களோ இது மாதிரி மையவாட்டில் சிரிச்சு பேசிக்கிறாங்க சில ஆட்கள். எல்லா மையவாடிகளும் அடிக்கப்பட்டி. எத்தனை பேருக்கு இந்த துவா பாடம் ஒரு பக்கம் வைங்கள? அந்த போர்டு என்னத்துக்கு போட்டு வச்சிங்க சகோதரர்? யார் ஓதுறதுக்கு வச்சு? எத்தனை பேர் நாங்க போன ஒரு மையவாடிக்கு போனா என்ன வாப்பா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், என்ன உம்மா அடக்கம் செய்யப்பட்ட மையவாடிக்கு நான் வந்திருக்கிறேன், என்ன சொந்தக்காரங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த சீதைகளுக்கு வந்து துவா கேட்கிறோம் இல்லையா சகோதரர்கள்? என்னத்துக்கு ஒரு வீண் பேச்சில் அங்க ஈடுபடணும்? மதீனால ஒரு மையத்து நடந்துச்சு, ஒரு ஜனாசா. அந்த ஜனாசாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. யா ரசூலல்லாஹ், நேத்து மதீனால யாரு மௌத்தா போனது யா ரசூலல்லாஹ்? அவருடைய வஃபாத்துடைய செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிஷ சுமந்துட்டு இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சந்தோஷத்துல குதிச்சதை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய அரிஷம் குதிச்சிச்சு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய அரிஷம் துடிச்சிச்சு யா ரசூலல்லாஹ். மலக்குமார் எல்லாம் இவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் ரூஹ கைப்பற்றினா உடனே கைப்பற்ற வந்து அந்த மலக்குமார் ரூஹ கலட்டிட்டு உடம்புல இருந்து சொர்க்கத்துல இருந்து நல்ல மனிதனாக இருந்தா சொர்க்கத்துல இருந்து கொண்டாந்து அந்த கஃபன்ல அந்த ரூஹ வச்சு அப்படியே எடுத்துட்டு போயிட்டுருவாங்க. உடம்பீகம் ஹாஸ்பிட்டல் ஐசியூல, உடம்பீகம் வீட்டுல பெட்ல, உடம்பீகம் ஆக்சிடென்ட் ஆகின இடத்துல. அவருடைய ரூஹ எங்கேயும் தெரியுமா? ரூஹ வந்த மலக்குமார் ரூஹ எடுக்க வந்தவங்க எடுத்து போயிட்டுருவாங்க. அடக்கம் செய்ய காட்டி எடுத்துட்டு போயிட்டுருவாங்க. ஒரு நாள் ஒரு டூர் ஒன்று நடக்கும். அந்த ரூஹ கொண்டு போய் ஒரு டூர் கொண்டு போவாங்க. முதல் வானம், 2ஆம் வானம் எல்லாத்திலையும் மலக்குமார் எல்லாம் எதிர்பார்த்து சந்தோஷத்தோடு ஒரு கெஸ்ட் உண்டு, ஒரு முக்கியமான ஒரு ஆள், ஒரு விஐபியை வரவேற்கிறேன் எவ்வளவு எதிர்பார்ப்பு கிடைக்கும். இதே எதிர்பார்ப்பு நல்ல மனுஷருக்கு கிடைக்கும் மலக்குமார்ட்டாங்க. எல்லாரும் எலும்பி சலாம் சொல்லுவாங்களாம். இந்த ரூஹ் வரப்போகல அந்த ரூஹ கேட்பாங்களாம். கொனார மலக்குமார்ட்ட யார் இது, இவருடைய பேர் என்ன? அந்த மலக்குமார் சொல்லுவாங்கன்னா இவர் தான், இன்னார்ட மகன் இன்னார், இவருடைய ரூஹை தான் நாங்கள் எடுத்து அல்லாஹ்வை சந்திக்க கொண்டு போறோம். ரூஹ் அப்படித்தான் கொண்டு போகப்படும். மதீனால ஒரு மௌத்து நடந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யார் மௌத்தா போனது? வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார் எல்லாம் இவருடைய வருகை எதிர்பார்த்து இவருடைய அரைவல் எக்ஸெப்ட் பண்ணி கொண்டு அவ்வளவு சந்தோஷத்தை குதிக்கிறாங்க. குதிச்ச குதி அல்லாஹ்வுடைய அரிஷ சுமந்துட்டீங்க. மலக்குமார்களும் சந்தோஷமா குதிச்ச குதி அல்லாஹ்வுடைய அரிஷும் குதிச்சதை பார்த்தோம். யா ரசூலல்லாஹ், இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சாலிஹ். இந்த டைம்ல தான் சொன்னாங்க, யாரு தெரியுமா மௌத்தா போனே மதீனால? 31 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 37 வயசுல மௌத்தா போனார் ஒரு ஆள். 6 வருஷம் தான் முஸ்லிமா வாழ்ந்தார். என்னைய மாதிரி உங்களே மாதிரி 50 வருஷம் முஸ்லிமா வாழல, 60 இயர்ஸ் முஸ்லிமா வாழல, வாழ்ந்தது 6 வருஷம். 31 வயசு அல்லாஹ்க்கு குஃப்ராக தான் நடந்தார். அல்லாஹ் இல்லைன்னு சொன்னவர். 6 வருஷம் முஸ்லிமாக வாழ்ந்தார். சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட, இவர் தான் மௌத்தா போயிட்டு இருக்கிறார். சஹாபாக்கள் எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்க, இந்த சஹாபிட மௌத்தால அல்லாஹ்வுடைய அரிஷில் அடிக்கிச்சாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இவருடைய ஜனாசாவை நாங்க தூக்கி ஜன்னத்துல் பக்கீக்கு போறோம். ஒரு ஜனாசாவை தூக்க போகல, தூக்குற ஆளுக்கு அந்த வெயிட் விளங்கும், அந்த பாரம் விளங்கும். இவருடைய ஜனாசாவை தூக்கினோம், ஒரு சொட்டு பாரம் விளங்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவருடைய ஜனாசாவை நாங்க தூக்கிட்டு போறோம். இந்த ஜனாசாவை தூக்கின அந்த பாரம் ஒரு சொட்டு எங்களுக்கு விளங்கல. இந்த ஜனாசா வேற யாரோ தூக்கின மாதிரி இருந்துச்சு யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைம்ல சொன்னாங்க, இதுவரைக்கும் பூமிக்கு இறங்காத 70,000 மலக்குமார அல்லாஹ் அனுப்பி வச்சுக்கிறான் இவருடைய ஜனாசால கலந்து கொள்ளல. அவங்க தூக்கினாங்க அவருடைய ஜனாசாவை. அன்பானவர்களே, வாழ்ந்துட்டு போகணும் இப்படி வாழ்க்கை. எங்கட மௌத்துக்கு எங்களோட இருக்கிறவங்க மட்டும் இல்ல, மலக்குமாரும் கலந்து கொள்ளணும். நல்லடியார்களோட ஜனாசாக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார் அனுப்பி கூட கண்ணியப்படுத்தும். எங்கட மௌத் அப்படி ஆகும். இதுதான் சாதனை. இன்னைக்கு நாங்க அதே இல்லையே சாதனை நினைக்கிறேன்.
ஒரு கடையை 2 கடையை ஆக்கினவரை பார்த்து நினைக்கிறோம் சாதனை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவரை கொடுத்திக்கிறான், முன்னேறாரு, வேற செய்து. இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு நாங்க சக்சஸ் யாரை பார்த்து நினைக்கிறோம், பரக்கத்து யாரை பார்த்து நினைக்கிறோம், யாட்ட கூட சல்லிக்கோ வாழ்ந்தா அவரை மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம். பிறந்தா இவர்கிட்ட புள்ளையா பிறந்திக்கணும்னு நினைக்கிறாங்க சில பிள்ளைகள். வாழ்ந்தா இவரை மாதிரி வாழ்ந்திக்கணும். பாருங்களேன், பரக்கத் செய்யப்பட்டவர். அவர் பரக்கத் செய்யப்பட்டவர் இல்ல சகோதரர்களே. அவருடைய குடும்பத்துள்ள போயிட்டு பாட்டா உங்களுக்கு விளக்கும் அவர் பட்ட பாட்டு. ராவிக்கு டிப்ரெஷன் டேப்லெட் இல்லாம தூக்கம் போகுதில்லை அவருக்கு சில வேலை. அவட மனைவிக்கு தூக்கம் போகுதில்லை, ராவிக்கு டிப்ரெஷன் இல்லாமே மாப்பிள்ளையால கரைச்ச அவ்வளவு சல்லின்றது பரக்கத்து இல்லை. நல்ல விளங்கும். இன்னைக்கு மாத்தி விளங்குறோம். இன்னைக்கு நாங்க நினைக்கிறேன் அல்லாட நியமத்திலே சல்லி அவ்வளவுதான். யாருக்கிட்ட நல்ல சல்லி, நல்ல கடை, நல்ல பெரிய வாகனம், சொந்தம் அவுடிக்கோ, இவர் தான் அல்லாஹ்வால அருள் செய்யப்பட்டவர், இவர் தான் அல்லாஹ்வால பரக்கத் செய்யப்பட்டவர், நாங்கள் அல்லாஹ்வால தூரமாக்கப்பட்டோம் இல்ல சகோதரர்களே. அது பரக்கத்து இல்ல. பரக்கத்து கண்ணுக்கு விளங்குற ஒரு சாமனம் இல்ல. ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவருடைய ஜனாஸாவை அடக்கம் செய்யறது கபரை தோண்டி 4 பேர்ல நானும் சேர்ந்து தான் கபர் தோண்டினோம். நாங்க 4 பேர் தான் கபருக்கு இறங்கினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு இறங்கல, அந்த ஜனாஸாவோட பக்கத்துல இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவருடைய கபரை தோன்றோம் கபரை தோண்ட மிஸ்குடைய வாசம் வந்து கொண்டே இருந்துச்சு அந்த கபர்ல. அவ்வளவு நல்ல சாலியான மனிதர். அன்பானவர்களே, இந்த சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பு கபருலுக்கு வைக்கப்பட்டு மூடப்பட்டுச்சு, அடக்கம் செய்யப்பட்டால் வலம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்துல இருந்து தனியா துஆ கேட்பாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய ஜனாஸாவை அடக்கினதும் வலமைக்கு மாற்றமாக அல்லாஹு அக்பர்னு கத்தினாங்க. 2 தைனம் அல்லாஹு அக்பர் நாங்க எல்லாம் பயந்துட்டோம், என்ன நடக்குதோ தெரியாது, எங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம நாங்களும் பின்னுக்கு அல்லாஹு அக்பர்னு ஃபகப்பர்னா நாங்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைம்ல தான் எங்களை பார்த்து சொன்னாங்க, இன்னலில் கப்ரி தக்தன், அல்லாஹ் கபர் எப்படி படைச்சிக்கிறான் என்றால் அந்த கபருலுக்கு போயிட்டு யாரை வெச்சாலும் அந்த கபர் நெருக்கும். லவ் கான அஹதுன் நாஜியன் மின்ஹு, அந்த கபருடைய நெருக்கடியிலிருந்து யார் சரி தப்பேலும் என்று இருந்திருந்தால் லனஜா சஅத் இப்னு முஆத், இப்ப அடக்கம் செய்யப்பட்ட இந்த சஅத் தப்பிக்கணும் என்றாங்க. அவரையும் கபர் நெருக்கி சென்றாங்க. அல்லாஹ் அவனுடைய கிருபையால, அவனுடைய இரக்கத்தால கபருடைய நெருக்கடியிலிருந்து அவரை பாதுகாத்தான். அவரை கபர் நெருக்கிச்சு, அல்லாஹ் அந்த கபருடைய நெருக்கடியிலிருந்து அவரை பாதுகாத்தான். மலக்குமார் கலந்து கொண்டு அல்லாஹ் கிட்ட நிறைய நாங்க துஆ கேட்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் என்ன மௌத் எப்படி ஆக தெரியுமா? என்னையோட ஈக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கவலைப்பட்டு அழுந்து துஆ செய்யற மௌத்தாக. ஏன மௌத்துக்கு ஏன குடும்பம் மட்டும் அழக்கூடாது, ஏன மௌத்துக்கு ஏன மனைவியும் பிள்ளைகள் மட்டும் அழக்கூடாது, ஏன மௌத்துக்கு ஏன நேபரும் அழணும், ஏன்னா அடுத்த வீட்டுக்காரன் கண்ணாலே கண்ணீர் வரணும். ஒரு தங்கமான நல்ல மனுஷனை நாங்கள் இழந்துட்டோம். மஹல்லா வாசிகளும் மனசால அழணும், மனசால துஆ கேட்கணும். ஒரு நல்ல மனிதர் எங்களோட மஹல்லால இருந்து நாங்கள் இழந்துட்டோம். எங்கள்ட்ட கீழே வேலை செய்யற எங்களோட ஊழியர்கள் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு பாஸ் எனக்கு வாழ்க்கையில கிடைக்காது, அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும் மனசால துஆ செய்யும். எல்லாருக்கும் இந்த துஆ கிடைக்காது சகோதரர்கள், நல்ல வாழ்றவங்களும் மட்டும்தான் கிடைக்கும். எங்களோட வியாபாரம் செய்யக்கூடியவங்க சொல்லணும், இந்த மாதிரி ஒரு மனுஷனை நாங்க கண்டில்ல, அல்லாஹ்வோட கபரை பிரகாசமாக்கட்டும் வாயில வரணும் சகோதரர்கள். இதெல்லாம் துஆ. ஒரு ஜனாஸா கொண்டு போகப்பட்டுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத்னாங்க. இன்னொரு ஜனாஸா கொண்டு போகப்பட்டு வஜபத், யா ரசூலல்லாஹ் 2 டிப் வஜபத் சொன்னாங்க. இவருடைய ஜனாஸா கொண்டு போகப்பட்டுச்சு, இவரை பத்தி மக்கள் நல்லது பேசினாங்க, அதனால இவருக்கு சொர்க்கம் வாஜிப் ஆகிட்டு. இன்னொரு ஜனாஸா கொண்டு போகப்பட்டுச்சு, அவருடைய தவறுகளை பேசினாங்க, அவருக்கு நரகம் வாஜிப் ஆகிட்டு. அதனால தான் சொல்றேன், மௌத்தா போனா அவன் குறைகள் என்ன செய்வான பேசவான ஜனாஸாக்கள் அதை விட்டு போட்டுருங்க, நல்லதை பேசுங்க, மஹாசின்களை பேசுங்க. மௌத்தாவினா அவருடைய நல்ல விஷயங்களை பேசுங்க. ஒரு ஜனாஸா கொண்டு வரப்பட்டுச்சு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த ஜனாஸாவை நீங்க தொழிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஜனாஸா, ஒரு நல்ல மனுஷன் இல்லை, எங்களுக்கு தெரிய ஒரு நன்மையை செஞ்சு ஒன்றிலே கலந்து கொண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வச்சிட்டு மஜ்லிஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கேட்டாங்க, இந்த மனிதன் என்ன சார் ஒரு நலவு செஞ்சது உங்களுக்கு யாரு சார் தெரியுமா? ஒரு சஹாபி எழுப்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ் இவருக்கு தெரிஞ்சதுக்கு ஒண்ணு ஒரு பெருசா ஒன்று செஞ்சல, எனக்கு தெரிய ஒரே ஒரு நன்மை செஞ்ச மாதிரி நினைவிக்குது. என்ன? ஹரஸ லைலத்தன் ஃபீ சபீலில்லாஹ், ஒரு நாள் அல்லாஹ்வோட பாதையில இருக்கிற டைம்ல, நைட்டுக்கு நாங்க பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி போடுற டைம்ல, ஒரே ஒரு நாள் இரவு மக்கள் தூங்க போகல செக்யூரிட்டி வேலை பார்த்தார், தூங்காம எழும்பி இருந்து ஹரஸ லைலத்தன் ஃபீ சபீலில்லாஹ் ஒரு நாள். அந்த ஜனாஸா பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்கள் எல்லாத்தையும் முன்னுக்கும், அஸ்ஹாபுக யظنون அன்னக மின் அஸ்ஹாபின் நார் வ அனா அஷ்ஹது அன்னக மின் அஸ்ஹாபில் ஜன்னah. உங்களோட தோழர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க உங்களே பார்த்து நீங்க ஒரு நரகவாசி என்று, நான் சாட்சியம் சொல்லுகிறேன் நீங்க ஒரு சொர்க்கவாசி.
ஒரு மனுஷன் ஷஹாதத், ஒரு மனுஷன் முன்னுக்கு வந்து சொன்னார் இவர் ஒரு நல்ல மனுஷன். அன்பானவர்கள், எங்கட மவுத் அப்படி அமையும். ஒத்தர் இல்ல, எல்லாரும் பேசிக்கொள்ளணும். எங்கட மையத்துக்கு வந்து வெளியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் வீண் பேச்சில் இருக்க கூடாது. எங்கட நலவ பேசுவோம். அப்படி பேசுறாங்க மையத்து. நல்லது செஞ்சுட்டு மவுத்தாவுங்க சகோதரர்களே. பல வருடங்கள் கழிஞ்சும் கூட உங்களோட பேரை சொல்லி துவா செய்வாங்க. ஒரு பள்ளிக்கு நல்லவ செஞ்சுட்டு மவுத்தாவி பாருங்க, இஹ்லாஸா செஞ்சுட்டு மவுத்தாவுங்க. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு மவுத்தாவுங்க. நல்ல அஹ்லாக்கோடு இருந்துட்டு மவுத்தாவுங்க. அடுத்த மனுஷருக்கு பிரயோசனம் உள்ளவராக இருந்துட்டு மவுத்தாவுங்க. நீங்க மவுத்தா போயிட்டு 10 வருஷம் 20 வருஷம் வைக்கும், உங்களை மறக்க மாட்டாங்க. உங்களோட பேரை சொல்லி துவா செய்யக்கூடிய கபரா உங்களோட கபரா. அல்லாஹ் கிட்ட அடிக்கடி துவா கேட்கணும், அல்லாஹ் என்ன மவுத் எப்படி ஆக்கு, என் குடும்பம் மட்டும் அழுகுற மவுத் இல்ல, என்னையோட பலவீன எல்லாத்துல கண்ணாலே கண்ணீர் வந்து எனக்கு துவா செய்யும். இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதனா உலகத்துல வாழ்ந்தான். என்ன மவுத் எப்படி ஆக்கு தெரியுமா? அல்லாஹ் வானவர்கள் எல்லாம் எக்ஸெப்ட் பண்ணி கொண்டிருக்கணும், எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். என்னைய சந்திக்க சந்தோஷமா அவங்க வர வைக்கக்கூடிய ஒரு மவுத் ஆயிக்கும். இங்க இருக்கிறவங்க கவலைப்படணும், அங்க இருக்கிறவங்க சந்தோஷப்படணும். எங்கட வருகை அப்படியாப்பட்ட மவுத்தாக என்ன மவுத்தாக்கு நல்லா கிட்ட நிறைய துவா. சகோதரர்களே, இன்றைக்கு மவுத்துக்கு துவா கேட்கிற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லை. நிறைய பேர் கையேந்திர என்ன கேட்கறது தெரியுமா? அல்லாஹ் கடன் இல்லாம ஆக்கித்தா, புள்ளிட கல்யாணத்தை செஞ்சுத்தா, சொந்த ஊடத்தா, சல்லியத்தா, பரக்கத்தா. தவறு இல்ல சகோதரர்கள், அல்லாஹ்ட கட்டாயம் கேட்க வேண்டியது. அல்லாஹ் கிட்ட தான் நாங்க இதெல்லாம் கேட்கணும். ஆனால் இவ்வளவு துன்யார தேவைகளை கேட்கிற நாங்க மௌத்தை பத்தி கேட்கறதே இல்லை, கபரை பத்தி கேட்கறதே இல்லை. நான் கபர்ல கழிக்கிற ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி கேட்கறதே இல்லை. முன்கர் நக்கிட்ட கேள்வி பதில பத்தி கேட்டதே இல்லை. அந்த மலக்குமார் என்ற ரூஹ் எடுக்க வர அந்த மோமெண்ட்டை பத்தி கேட்டே இல்லை. கபூர்ல வாழ போற 5000 வருஷத்தை பத்தி துவா கேட்டே இல்ல. கையேந்திர என்ன கேட்கிறாரு தெரியுமா? சல்லிய மட்டும் அல்ல கேட்கிறாரு. மௌத்த பத்தி ஒரு சொட்டுக்கு துவா கேட்டு இல்ல. அன்பானவர்கள், எங்களுடைய துவாக்கள் 25% துன்யா இருந்தா 75% கபரும் அதுக்கு பின்னால இத பத்தி கேட்கணும். அதை வர்ணிச்சு கேட்கணும். சும்மா கேட்கலையா அல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் முடிஞ்சு அவ்வளவு அப்படி கேட்கறல்ல. மனசுல தேவை வரணும். யா அல்லாஹ், நான் மலக்குல் மௌத்த சந்திக்கிற அந்த தருணத்திலிருந்து கடைசியாக நீ கொண்டு போயிட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போகாட்டி மிகிற பள்ளிய ஒரு ஜேர்னி உண்டு. பெரிய ஜேர்னி, துன்யா மாதிரி இல்லை. அதெல்லாம் 1000த்துல போகும். அதெல்லாம் துன்யா போகுது 30, 40, 50 அவ்வளவுதான். அந்த ஜேர்னி மௌத்துக்கு பின்னால போற நாங்க பயணம் உண்டிக்கு தானே. சொர்க்கத்துக்கு போயிட்டு சேர காட்டி மிகிற பயணம் பல லட்ச வருஷங்களாக கூட இருக்கலாம். அதை பத்தி கேட்கணும் சகோதரர்களே. துவால பெரிய பகுதி ஒதுக்கணும். மௌத்துக்கு பின்னாலே பகுதி. சிலவங்க துவாவே கேட்கறல்ல, கேட்டாலும் ஷார்ட்டா கேட்டு முடிச்சாச்சு. உலகத்துல தேவையெல்லாம் கேட்டுட்டு இதத்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தாண்டி துன்யா துவா முடிச்சாச்சு. இப்படி துவா கேட்கறல்ல. துவா கேட்க போகல எங்க ஹஸ்ரத் சொல்லுவாங்க, துவா கபூல் ஆகிறதுக்கு ஒரு அடையாளம் துவா கேட்க ஆசை வருது, இன்னும் கேட்கணும். என் உஸ்தாத் மாரூஃப் ஹஸ்ரத் சொல்லுவாங்க, அவர் வஃபாத் அல்லாஹ் அவர் கபரை பிரகாசமாக்கணும். அவங்க சொல்லுவாங்க, துவா கபூலியத்துக்கு ஒரு அடையாளம் நீங்க துவா கையேந்தி கேட்க போகல. சில டைம்ல துவா கேட்க போல மனசு வராது, அடுத்து வாய்க்கு வேர்டும் வராது. என்ன கேட்கிறேன்னா அந்த துவா இல்ல. துவா கேட்கிறாரு, அந்த துவா விடுறதுக்கு மனசு வருது, இன்னும் அல்லாஹோட பேச ஆசை வருது, இன்னும் கேட்க ஆசை வருது. இது துவா கபூலியத்துக்கு ஒரு அடையாளம் என்று அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனுஷனை கபர்ல வச்சு கபர் நெருக்கும் பொழுது அந்த மனிதன் உலகத்துல பேணி பாதுகாத்து செஞ்சு வந்த சில அமல்கள் கபருடைய நெருக்கடியிலிருந்து இவளை பாதுகாக்கும். அதுல ஒன்று சொன்னாங்க, இந்த மனிதனை நெருக்கும் பொழுது கபர் அந்த கர்தண்ட வலது புறத்தால வந்து அந்த மனிதன் உலகத்துல பேணி பாதுகாத்து இஹ்லாஸாக தொழுந்து வந்த தொழுக முன்னுக்கு வந்து சொல்லுமாம், மா கிபலி மதுஹலுன், என்னைய தாண்டி இவர்கிட்ட போறதுக்கு நான் விட மாட்டேன். எது விட்டு தொழுந்த தொழுகை இல்ல, பேணி பாதுகாத்து தொழுந்து வந்து 5 நேரம் தொழுகை. அன்பானவர்களே, ஆண்களாக எங்களைய மார்க்கம் பார்த்து சொல்லுது, 5 நேரம் தொழணும் முதலாவது, 2வது அசான் சொன்னதோட டைமுக்கு தொழணும் 2வது, 3வது மஸ்ஜித்ல வந்து தான் தொழணும். வீட்டுல தொழலாம், கடையில தொழலாம், ஆபீஸ்ல தொழலாம். தொழுந்தா நாங்க பள்ளியில தான் தொழணும். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கண் விளங்காத ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் விளங்குறல்ல, என்னைய பள்ளிக்கு கூட்டி வரதுக்கு ஒரு கைட் வேணும். நான் மற்ற தொழுகைக்கு எப்படி சரி வந்துடுறேன் பள்ளிக்கு, நான் யார் சரி கையை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க, ஃபஜ்ருடைய டைம்ல மட்டும் இருட்டென்றதன் காரணமாக
எனக்கு என்ன கையை பிடிச்சி கொண்டாடுறதுக்கு ஒரு கைடு ஒன்று கிடைக்குது இல்லை. சில டைம் என்னை விளங்காம ஆட்கள் அப்படி பள்ளி போய்த்துறாங்க, என்னைய பள்ளி கூட்டி வர ஆள் ஒன்று இல்லை. இந்த மாதிரி கட்டத்தில் எனக்கு ஃபஜ்ர வீட்டுக்கு தொலைவுமான்னு உண்மை கேட்டாங்க. அந்த டைம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொன்னாங்க, ஹல் தஸ்மஉ நிதா அல் முஅஸ்ஸின், உங்களுக்கு முஅஸ்ஸின் அஸான் சொல்ற சத்தம் கேக்குதா? அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த ஊர் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா தாராளமா அஸான் சொல்ற சத்தம் நல்லா எனக்கு கேக்குது. கண் விளங்காத ஆளை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க, இதன் லா அஜிது லக ருக்ஸதன், அப்படின்னா நீங்க பள்ளிக்கு வந்து தொழாம இருக்கிறதுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் எனக்கு மார்க்கத்துல விளங்கல. யாருக்கு இது? கண் விளங்காதவர். இன்னைக்கு அல்லாஹ் கண் பார்வையை நல்லா தந்திக்கிறான், கால் கையை நல்லா தந்திக்கிறான். இன்னைக்கு எல்லாத்தோட ஊற்றுறையும் ஆக குறைஞ்சது ஒரு பைக் கொண்டு சரி இன்னைக்கு இது பள்ளி கொஞ்சம் தூரமா இருந்தாலும் இன்னைக்கு பள்ளிக்கு எந்த பஞ்சமும் இல்லை. மாஷால இந்த இவ்வளவு பகுதி எடுத்துக்கொண்டீங்களாலே தாராளமாக பள்ளி. மாஷால இந்த ஏரியா பாருங்க எவ்வளவு அழகான, பலருடைய முயற்சியின் காரணமாக மிக அழகான ஒரு நல்ல மஸ்ஜித் உங்களுக்கு வந்து லேசா தொழுகிறதுக்கு ஜும்மாவுடைய தொழுகை கூட நடக்குது மிக அழகாக. இன்னைக்கு பள்ளிக்கு எந்த குறைபாடும் எங்கேயுமே எங்கட மாஷால எங்கட நாட்டில் எங்கேயுமே இல்லை. சில நாட்டுல கஷ்டப்படுறாங்க பள்ளியில், எங்கட நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை. மாஷால கொழும்புக்கு 186 மஸ்ஜித், 186 பள்ளிக்கு கொழும்புக்கு மட்டும். எங்க போனாலும் பள்ளிக்கு வரக்கத்தான், தொலைத்தான் ஆட்கள் இல்லை. எப்படி சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற எல்லாரும் கேட்டு பாருங்க, பள்ளிக்கு வந்து ஃபஜ்ர் எப்ப கடைசியா தொழுது? அல்லாஹ் கிட்ட கேட்க மாட்டான் இதை பத்தி. அல்லாஹ் இதையும் கேட்க மாட்டானா? ஹெட்டனுக்கு போக்கல, ஹெட்டன் ரோட்ல போகல, வட்டவலாண்ட ஒரு ஊருக்கு அங்க நாங்க போன டைம்ல ஃபஜ்ருக்கு வந்து ஒரு மனுஷனை காட்டி சொன்னாங்க, இவரோட ஊடிக்கு தான் மலைக்கு மேல சரியான கூதல், அங்கெல்லாம் ஃபஜ்ர் டைம் எல்லாம் சரியான கூலாய்க்கும். இவர் மலைக்கு மேல அங்க இருந்து இவர் பள்ளிக்கு நடந்து வர கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் பிடிக்குமா ஃபஜ்ருக்கு வரது. தவறாம எந்த நாளும் ஃபஜ்ருக்கு வருவாராம் நடந்து 45 நிமிஷம். ஒரு கையில டார்ச் ஒன்று எடுத்துக்கொள்வாராம் இருட்டு, இன்னொரு கையில ஒரு கம்பு எடுத்துக்கொள்வாராம். மிருகங்கள் வர போக்கல சில இதுவழிகள் வார டைம்ல அதுக்கு எடுத்துக்கொண்டு எந்த நாளும் தவறாம வந்து இஷ்ராக்குடைய தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு தான் பள்ளிக்கு வந்து அவர் போவார். இன்னைக்கு எங்களுக்கு அந்த கஷ்டமீக்கா யாருக்கு சரி? பள்ளி தூரம். ஒரு மனுஷன் 45 நிமிஷம் தொழுந்து பள்ளிக்கு வாரேன்டா. இன்னைக்கு நானும் நீங்களும் சாதாரணமா சுபோ தூக்கி வீசுறோம், அல்லாஹ் இதையும் கேட்க மாட்டானா சகோதரர்கள்? எங்கட மஹல்லால ஒரு சகோதரர் இருந்தார், வஃபாத் ஆகிட்டார். அல்லாஹ்வோட கபரை பிரகாசமாக்கணும். தொழுகையில எந்த அளவு பக்குவம் என்றா, அவரோட ஊடு தூரம், வெஹிக்கிள்ல தான் வருவாரு. அவர் கடைசியா கிட்னியால பாதிக்கப்பட்டு மிச்சம் கஷ்டப்பட்ட டைம். தொழுகைக்கு எந்த அளவு பக்குவம் என்றா நானே என் கண்ணால கண்டிக்கிறேன். ஃபஜ்ருடைய டைமுக்கு அவங்களோட வைஃப் கார் ஓட்டி கொண்டு வந்து வெளியே நின்று கொண்டிருப்பாங்க, இவர் பள்ளி போய் தோண்டு வரக்காட்டி அந்த ஊட்டுள்ளுக்கு ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றணும். அந்த கணவனும் மனைவி செஞ்ச தியாகத்தை நான் பேசுறேன் சகோதரர்கள். அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்க மாட்டான் இதை பத்தி. மாச கணக்கு ஃபஜ்ர் பள்ளிக்கு தொழுந்து அல்லாஹ் கேட்க மாட்டான் இதை பத்தி. ஏர்போர்ட்டுக்கு 4 மணிக்கு போவேலும், புள்ளட ஸ்கூலுக்கு 4 மணிக்கு எழும்பேலும், 5 மணிக்கு எழும்பேலும், துனியாட எல்லா காரியத்தை அட்ஜஸ்ட் பண்ணி 3 மணி 4 மணி 2 மணிக்கு எழும்பேலும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தொழுகைக்கு மட்டும் வாரல்ல. அல்லாஹ் கிட்ட எப்படி தப்பும் சகோதரர்? நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட கேள்வி கணக்கு கொண்டு இல்லைன்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோமா? இதுக்கெல்லாம் எங்கட கபருக்கு இது எஃபெக்ட் ஆகாதுன்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோமா? அவருடைய கடைசி காலம் சகோதரர்கள் அப்படி பெட் ரிட்டன் ஆவிட்டார், கட்டிலுக்கு ஆவிட்டார். அன்பானவர்களே, ஒரு ஹசரத்துக்கு மாச சேலரி கொடுத்து பக்கத்தில் அவருக்கு வைக்கப்பட்டுச்சு. அவருடைய ரிக்வெஸ்ட் என்னண்டால், 5 நேரம் எனக்கு அசான் சொல்லி காமத் சொல்லி தொழுவிக்கணும், நான் ஜமாத்தா தான் தொழுவேன். மௌத்தாவை காட்டி ஜமாத்துடைய தொழுகை உடல் அவர் அவருடைய கபரை பிரகாசமாக்கணும். இவ்வளவு ஒரு ஒருத்தர் முயற்சி செய்யும் பொழுது நானும் நீங்களும் தூக்கி வீசிட்டா ஃபஜ்ருடைய தொழுகை, இதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டாங்க. எட மஹல்லாக்கள்ல சிலர் சகோதரர்களை கடைசி ஃபஜ்ர் தொழுதுகிட்டே போன நோம்புல கிட்டத்தட்ட 6 மாசம் பள்ளி பக்கத்துக்கு குடும்பமே வந்தில்லை. சில வீடுகள் சகோதரர்களை ஃபஜ்ருடைய டைம் ஒத்தரும் எழும்புறல்ல, அவரும் தூக்கம், வைஃபும் தூக்கம், புள்ளைகளும் தூக்கம். 6 ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. 7 மணிக்கு ஸ்கூல் டைமுக்கு புள்ள பேத்திக்க வாப்பாலையும் விட்டுட்டு வருவார் ஸ்கூலுக்கு போயிட்டு, ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வர மாட்டாங்க. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, எப்படி எங்களோட வீட்டுல நாங்க பரக்கத்தை எதிர்பார்க்கிறோம்? எதை வச்சு பரக்கத்தை எதிர்பார்க்கிறோம்? நான் சொல்றேன், இந்த விஷயத்தை தயவு செய்து காதால கேட்க வேணும், உள்ளத்தால கேளுங்க. நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை தயவு செய்து உள்ளத்தால கேளுங்க. நான் முதலாவது எனக்கு சொல்றேன், ரெண்டாவது உங்களுக்கு சொல்றேன். எந்த மனிதன் தொழுகையை அட்ஜஸ்ட் பண்ணுவாரோ, நேரத்துக்கு தொழுகிறாரு இல்ல, முன்ன பின்னாக்குறாரு, துனியாட சின்ன 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 காரியத்துக்காகவே அட்ஜஸ்ட் பண்றாரு. தொழுகிறே இல்ல, ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதிக்கிறே, எந்த நாளும் தொழுகிறே சன்ரைஸ்க்கு போறோம், எதனாலும் தொழுகை லேட் ஆகி, எதனாலும் தொழுகை கவா, எதனாலும் தொழுகை லுஹருடைய தொழுகையோட சேர்த்து கணக்கே இல்ல. அல்லாஹ் ஒரு நாளும் துனியாவுடைய ஹலாலான தேவைகளை டைமுக்கு செய்ய விட மாட்டான். எல்லாம் முன்ன பின்னாகும். நீங்க தொழுகையை டிலே பண்றேன்டா உங்களோட வியாபாரத்துல கிடைக்கிற பரக்கத்தை டிலே பண்றேன்னு மறந்துடுவாங்க. உங்களோட புள்ளிட கல்யாண விஷயத்தை டிலே பண்றீங்கன்றத மட்டும் மறந்துடுவாங்க. தொழுகையுடைய டிலே சகோதரர்களே இங்க குடும்பத்துக்கு எஃபெக்ட் ஆகும். புள்ளைக்கு விஷயம் ஹைராவுதில் ஏன் தெரியுமா? நீங்க தொழுகையை ஹைரா தொழுறீங்க.
வியாபாரத்துல ட்ரை பண்றீங்க, எப்படி சரி செட்டில் ஆக விஷயம் நடக்குதே இல்லை, சொந்த வீடு செட் ஆகவே இல்லை, இன்னும் பெரிய வதையாகத்தான் நீக்கி பிசினஸ் ஒரு பெரிய டென்ஷனா மாறிக்கி. அவரும் பாக்குறாரு பேக் டு நார்மல் ஆகும், வருஷ கணக்கு ஆகிட்டு செட்டில் ஆகல, கடனும் செட்டில் ஆகல, பெரிய பிரச்சனையில போய்த்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வாழ்க்கையை திரும்பி பாருங்க, உலமாக்கள் எழுதுறாங்க, உங்களோட தொழுகை அங்கங்க அட்ஜஸ்ட் ஆகுதான்னு பாருங்க. அன்பானவர்கள், எனக்கு தெரிஞ்ச சிலாக்கள் பஜார்ல இருக்கிறாங்க, பெட்டால தெஹி வேலையில ஊடி மகரிபுக்கு முன்னால கடையை மூடினாலும் 6:20 எல்லாம் அசான் சொல்ற காலம், அவங்க எல்லாம் 6 o'clock கடை மூடுற ஆட்கள். ஆனால் கடையை மூடிட்டு வரமாட்டாங்க, கடையை மூடிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவாங்க, மகரிப தொழுதுட்டு தான் என்ன தொழுகை அப்படியே வார ஜேர்னியில் அடிபட்டு வைத்து வீட்டுக்கு வந்து மகரிப் தொழுகையில். எனக்கு தெரிஞ்ச சிலர் இருக்கிறாங்க, பெட்டாலேருந்து வெளியாக இஷாவுடைய தொழுகை நிமால் ரோட் பள்ளியில பிடிப்பாங்க, இஷாவுடைய தொழுகையை போற வழியில ஜாவத்தில பிடிப்பாங்க, இஷாவுடைய தொழுகையை பொறையில மஸ்ஜித்ல வந்து தொழுந்துட்டு போவாங்க. இஷாவுடைய நேரத்தை பார்த்து இன்றைக்கு சிலருக்கு அசான் டைம் கூட தெரியாது. முஸ்லிம் கேளுங்க பாப்போம், சரியான அசான் டைம் சொல்லுங்கன்னு கேளுங்க, மனசுல ஓத்த நீங்க கேட்டு பாருங்க, நான் கேட்கல இந்த இடத்துல, கேட்டு பாருங்க அசான் டைம் சரியான டைம் சொல்லுங்க பாப்பா. எழுமட்ட தெரியாது ஒரு முஸ்லிமுக்கு எப்படி அசான் டைம் தெரியாம கேளும் சகோதரர்களே. கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாரு 12 மணிக்கு, 11:56க்கு துஹருடைய பாங்கிக்கு போகல, எப்படி 12 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றே சகோதரர்களே? அல்லாஹ் அதுல ஹைர வச்சிப்பானா? தொழுகையை தூக்கி வீசிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் போடுறீங்க, உங்களோட வீட்டு விஷயத்துக்கு போடுறீங்க, உங்களோட பிசினஸ் விஷயத்துக்கு போடுறீங்க. 12 மணிக்கு தொழுகை துஹருடைய நேரம் வரதுக்குள்ள எப்படி சகோதரர்களே 12 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றேன்? நாங்க என்ன துணி நீக்கணும் எங்களுக்கு? அதெல்லாம் நாங்க சிந்திக்கிறது இல்லையா? 3:30 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாரு, எப்படி 3:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போறீங்க சகோதரர்களே? 3:30 மணின்றது அசருக்கு நாங்க பள்ளி உள்ள கீழ வேண்டிய டைம் என்ன அது? இன்னைக்கு நிறைய பேருக்கு துன்யாவுடைய வாழ்க்கை பிரச்சனையில போறதுக்கு அடிப்படையான காரணம் 5 நேரம் தொழுகையில பேணுதல் இல்ல. நினைச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்றேன். இஷாக்கு பள்ளிக்கு வரல, சரியான மழை ஐத்தான் வர கிடைக்கல. அன்பானவர்களே, அதே மலையோட வீட்டு முன்னுக்கு இருக்கிற இஷாவுடைய தொழுகைக்கு வரல, பள்ளிக்கு half an hour தூரத்துல இருக்கிற கல்யாணோடு 9 மணிக்கு வந்திருக்கிறார். அல்லாஹ் இதை பத்தி கேட்க மாட்டானா சகோதரர்களே? என்ன எக்ஸ்கியூஸ்? மழை பெஞ்சிச்சு அதனால பள்ளிக்கு இஷாக்கு வரல, அதே மழை இருக்குது, half an hour தூரத்துல இருக்கிற கல்யாணோட்டுக்கு வந்திருக்கிறார், ரெடியா வந்திருக்கிறார். ஏன் இன்றைக்கு பள்ளிக்கு வரல? கொஞ்சம் லேசா தலைவலி மாதிரி இருந்துச்சு, அதே தலைவலியோட வெடிங்க வந்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு மலைக்காக வேண்டி, ஒரு தலைவலிக்காக வேண்டி, சின்ன சின்ன காரணத்துக்காக வேண்டி நாங்க ஒரு கல்யாணோடு போவாமிக்கிறோமா? ஏன் இன்றைக்கு நீங்க வலிமாக வரல ஹாஜி, மழை தானே ஐசிட்டு வரலன்னு யார்கிட்ட சரி நான் காரணம் சொல்லிக்கிறோமா? அல்லாஹ் கிட்ட காரணத்தை நாங்க சொல்ல போறோமா? மழை பெஞ்சா கொடை எடுத்து பள்ளிக்கு வரணும் சகோதரர்களே, மலைக்காக வேண்டி பள்ளிக்கு வராம எக்ஸ்கியூஸ் இல்ல. அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல கடுமையாக மழை பெய்யற டைம்ல மஸ்ஜித் எல்லாம் சேராகிரும், தொலைலாம பெய்யும். அந்த டைம்ல அசான் சொல்லப்படும், அலா ஸல்லூ ஃபீ ரிஹாலிக்கும், உங்களோட வீட்டுல தொழுந்துக்கோங்க, பள்ளிக்கு வரவானும், பள்ளியில தொழுற அமைப்பு இல்லாது அந்த காலத்துல. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அந்த பிரச்சனைகளுக்கு இல்ல. ஏசி போட்டிக்கு, காப்பட் போட்டிக்கு வேற என்ன வேணும்? தங்கத்துல கட்டுற மட்டும் பேலன்ஸிக்கு பள்ளி வந்து எல்லாம் அவ்வளவு டெக்கரேட் பண்ணி பசந்தைக்கு எல்லாம் பள்ளியுமே கிடையாது. அன்பானவர்களே, தொழுகைகள் நேரத்துக்கு தொழப்படும். எந்த காரணத்துக்காக வேணும் தொழுகையை அட்ஜஸ்ட் பண்ணலாம்? 2 காரணத்துக்காக வேணும் தொழுகையை வீட்டுல தொழிலும். 2 காரணம். ஒன்று மரம், கடுமையான நோய், அந்த டைம்ல ஒரு வீட்டுல தொழிலும். அதே மாதிரி ஹவுஃப், பயம், வீட்டுல இருந்து வெளியே வந்தால் அவரோட உயிருக்கு ஒரு ஆபத்து, இந்த மாதிரி கட்டத்துல அவருக்கு வீட்டுல. இது 2 தவிர எந்த காரணத்துக்கான ஆம்பளை வீட்டுல தொழில பள்ளிக்கு தான் வந்து தொழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபஜ்ர் தொழுந்து திரும்பி கேட்பாங்களாம், இவர் வந்திருக்கிறாரான்னு. அந்த காலத்துல முஸ்லிம்களுக்குள்ளே சில முனாஃபிகீன்கள் இருந்தாங்க, முஸ்லிம் மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளத்துல அப்படி இஸ்லாத்தை பத்தி வெறுப்பு, இஸ்லாத்துக்கு அநியாயம் செய்யணும் தான் பிளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுது திரும்பி கேட்பாங்களாம், இன்னாரோட பேரை சொல்லி, யார் முனாஃபிகா இருப்பாங்களோ அவர்ட்ட பேரை சொல்லி கேட்பாங்களாம், அஷாஹிதுன் ஃபுலான் இவர் இன்றைக்கு வந்திருக்கிறாரான்னு கேட்பாங்களாம், அஷாஹிதுன் ஃபுலான் இவர் வந்திருக்கிறாரான்னு கேட்பாங்களாம். சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்ட்ட பேரை குறிப்பிட்ட அந்த இடத்துல சொல்லுவாங்களோ அவங்க யாரும் ஃபஜ்ருக்கு வந்திருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அஸ்கல ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், உள்ளத்துல நயவஞ்ச தன்மைக்கிற நிஃபாக்குடைய தன்மைக்கிற ஆக்களுக்கு ஆக பாரமான தொழுகை என்ன தெரியுமா? ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் என்று சொல்லுவாங்க. மத்த எல்லாத்துலயும் முஸ்லிம் மாதிரி நடிக்கலாம், இதுல நடிக்கலாம். ஃபஜ்ருக்கு வாரத்துக்கு உள்ளத்துல ஈமானிக்கும். சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபஜ்ருக்கு வராட்டி எங்கட உள்ளத்திலையும்
முனாஃபிக்குடைய தன்மை இருந்துருமோ என்றத பயந்து எங்கட காலத்துல நாங்க பார்ப்போம், 2 காலும் நடக்கலாத ஊனம் உள்ளவர், கடுமையான சோம் இல்ல, எந்த அளவுக்கு சோம் இல்லன்னு அவரால நடக்கலாம். 2 பேர்ட தோல்ல கைய போட்டுக்கொண்டு பூமியில கால் தேய்ப்பட்ட நிலைமையில ஃபஜ்ருக்கு வர காட்சியை நாங்க பார்ப்போம். ஃபஜ்ர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தொழுவான். ஏன் ஃபஜ்ருக்கு போவாட்டு என் உள்ளத்துல நிஃபாக்குடைய தன்மை இருந்துருமோ, நானும் முனாஃபிகீன்கள கேட்டகரியில சேர்ந்துருவோமோன்றத பயந்து. அன்பானவர்கள், எங்களோட வாழ்க்கையோட சக்சஸைக்கு ஃபஜ்ருடைய தொழுகையில மறந்துடுவான், ஃபஜ்ரை மட்டும் மிஸ் பண்ணிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூரிகலி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, இந்த உம்மத்துக்கு பரக்கத் செய்யப்பட்ட டைம் அதிகாலை டைம், ஃபஜ்ருடைய டைம். ஃபஜ்ருடைய டைம் தானா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரிஸ்க டிவைட் பண்ணி கொடுக்கிற டைம், ரிஸ்க பிரிச்சு கொடுக்கிற டைம். வக்து தக்ஸீமில் அர்ஸாக், ரிஸ்குகள் அல்லாஹ் பிரிக்கிற டைம் ஃபஜ்ருடைய டைம். தொழுகைகள் சகோதரர்களே மனசுக்கு பாரமாயிக்கணும். ஒரு நாள் ஃபஜ்ருக்கு முழு முயற்சி செஞ்சீங்க எலும்ப, உங்களால் எலும்ப இல்லாம போச்சு. நீங்க எலும்ப போகல 6 மணி தாண்டிட்டு இஷ்ராக்குடைய நேரமும் ஆகிட்டு சன்ரைஸ் ஆகிட்டு தொழுகை கதாவாகிட்டு உள்ளம் எப்படி துடிக்கணும் தெரியுமா? உள்ளம் துடிக்கணும் சகோதரர்களே. எலும்பின அடுத்த கணம் செய்ய வேண்டிய வேலை உது எடுத்துட்டு வந்து ஃபஜ்ரை தொழணும். இன்றைக்கு அப்படி இல்லை. ஃபஜ்ரை முடிஞ்சு பிரஷ் பண்ணி முடிஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் தின்னு முடிஞ்சு உடுப்பை அயம் பண்ணி முடிஞ்சு ஃபஜ்ரை இன்னும் தொழுந்தில்லை. அவர்கிட்ட எல்லாம் வேலையை வளமையாக செய்யறதெல்லாம் செஞ்சு ஃபஜ்ரை தொழுது. இன்னும் சில ஆக்கள் அப்படியே எல்லாம் வேலையை முடிஞ்சு லுஹருக்கு வந்து பள்ளியில் வந்து ஃபஜ்ரை தொழுகிறார். பாருங்க எந்த அளவுக்கு மனசுக்கு அவருடைய பாரம் வந்திருக்குது. ஒரு நாள் நியத்து வச்சீங்க, தொலை கிடைக்கல, என்ன செய்யணும்? மிஸ் ஆவினா உள்ளம் துடிக்கணும் சகோதரர்களே. அடுத்த நிமிஷம் எழுப்பினதும் முதல் செய்தி உது செஞ்சு நான் தொழுது அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். தௌபா செய்ய அல்லாஹ், என்னையால வேண்டிய முழு முயற்சியை நான் செஞ்சேன், எனக்கு எலும்பே அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு ரப்பே. இந்த ஃபர்தான தொழுகையை மிஸ் ஆக்கின கதாவாயின கூட்டத்துல மட்டும் என்னை சேர்த்துறாத அல்லாஹ் கிட்ட கேட்கணும். இன்னைக்கு என்ன இது? வெள்ள சாப்பாடு திண்டாரு, குளிச்சு முடிஞ்சு எல்லாம் செஞ்சு முடிஞ்சு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழல. இன்றைக்கு தொழல இல்ல, இன்றைக்கு 2-3 தொழுகைகளுக்கு தொலை கிடைக்கல, நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நான் நினைச்சுக்கிறேன். இல்ல சகோதரர்களே, ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஷாஅல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கு ஜும்மால இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கு அஸர்ல இருந்து ஒரு நாளும் அப்படி நினைச்சிடுவாங்க. சில டைம் ஷைத்தான் வந்து போடுவான், இன்றைக்கு சரியா தொலைலாம் ஸ்டார்ட் ஆகல, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு நாளும் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க, கபருக்கு போகாட்டி ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்க. ஷைத்தான் போடுவான். இன்னைக்கு 3 தொழுவை சரியா கிடைக்கல, நானே இஷாவை மட்டும் என்னத்துக்கு சும்மா தொழுவணும், அதே முட்டு போட்டு நாளை ஃபஜ்ர்ல இருந்து மறுபடியும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களே. ஒரு நாளும் இந்த வேலை நடக்காது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா, அவருடைய வஃபாத் நடந்துச்சு எங்க தெரியுமா? மஸ்ஜிதுல சுபஹுடைய தொழுகை போல முஸல்லல வச்சு ஃபஜ்ரை தொழுது கொண்டிருக்கிறார், தொழுவிச்சு கொண்டிருக்கிறார். நீண்ட சம்பவம் எனக்கு சொல்ல நேரம் இல்ல. பின்னுக்கால ஒரு எதிரி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுஜூதுக்கு போகாட்டி ஒரு கத்தி ஒன்று கொண்டாந்து வச்சிருந்தார். இவரை கொல்றதுக்கு நஞ்சு பூசி அந்த கத்திக்கு 2 தலை, எப்படி சரி ஹலீஃபாவை கொல்லணும் என்ற பிளான்ல சுஜூதுக்கு போனதும் மேல பாஞ்சி தாறு மாறாக குத்த ஆரம்பிச்சார். ரிவாயத்துல வருது, கடைசி குத்து சரியா தொப்புளு கீழே பட்டுச்சு, அப்படியே ஃபுல்லா கிழிஞ்சு கொண்டு போயிட்டுருவாரு. அந்த இடம் எல்லாம் ரத்தமாகிட்டு. அன்பானவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகை முடியல, முதல் ரகாத் தொழுதிக்குது. அதுல அம்ர் இப்னு மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இந்த செய்தி ஹதீஸ் அறிவிக்கிறவர் சொல்றாரு, ஹஜ்ரத் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னுக்கால சரியா நேரா தொழுது கொண்டு யார் தெரியுமா? ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, உடம்பெல்லாம் பயங்கரமாக குத்தப்பட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் கூட வெளியே வந்த நிலைமையில இருக்கிற இந்த தருணம், இவர் உடனே பின்னிக்கிற அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு காலை பிடிச்சி சைக்கின செஞ்சாராம், முன்னுக்கு வந்து ஃபஜ்ரை லீட் பண்ணுங்க, ஃபஜ்ரை தொழுங்க. ஃபஜ்ர் உடல் அந்த டைம் எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கல. ரிவாயத்துல வருது, தொழுந்து முடிஞ்சதோட உடனே கலீஃபா அட்டெண்ட் பண்ணினாங்க. பார்த்தாங்க என்ன நடக்கும், பார்த்தா அன்கான்ஷியஸா இருக்கிறார். உடம்புல ரூஹிக்குது, எலும்புறாரு இல்ல, பேசுறாரு இல்ல, எல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் குத்தப்பட்டு உடனே மகண்ட வீட்டுக்கு கொண்டு போனாங்க. பக்கத்துல அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பாட்ட பார்க்குறாங்க. எலும்புறாங்க இல்ல, என்ன செய்யறே? ஒரு சஹாபி அறிவுரை கொடுத்தாரு. இந்த செய்தி பிதாய நிஹால பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சஹாபி அறிவுரை கொடுத்தாராம், ஹலீஃபாவுக்கு எனக்கு தெரிஞ்சதுக்கு தொழுகைய மாதிரி அவருடைய உள்ளம் நடுங்கிற அளவுக்கு எந்த ஒன்றுலையும் நடுங்கிறது. தொழுகைக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். நாங்க சில வேலை இவருடைய காது கிட்ட போயிட்டு தொழுகை நினைவு காட்டி பார்ப்போம், எலும்புறாரு. அன்பானவர்களே, விழுந்திருக்கக்கூடியவர், உணவில்லாம இருக்கக்கூடியவருடைய காதுல போயிட்டு அஸ்ஸலா யா அமீருல் முஃமினீன், அஸ்ஸலா யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே தொழுகையோட நேரம் வந்துட்டு சொன்னதும் துடிச்சு கொண்டு எழுப்பினதாக ரிவாயத்துல வருது. எங்கே எங்கடைய மோடன் தொழுகை சகோதரர், மாச கணக்கு ஃபஜ்ரே தொழுந்தில்லை. அன்பானவர்களே, எலும்பினத்துக்கு பின்னால கேட்ட முதலாவது செய்தி என்ன தெரியுமா? எனக்கு என்ன நடந்துச்சு, என்னைய குத்தினது யாரு, என்னைய பாருங்க, டாக்டர் வர சொல்லுங்க.
சொல்றாங்க சஹாபாக்கள் எந்த அளவுக்கு காயம் டீப்ண்டா, பாலை கொடுத்தோம், வாயால குடிச்ச பால் வாயால வயிற்றால வெளியே வரத நாங்க பார்த்தோம். குடல் எல்லாம் கிழிஞ்சி அதால வெளியே வந்துச்சு, நாங்க பார்த்தோம். அன்பானவர்களே, எல்லாத்தையும் பாட்டு கேட்ட முதலாவது செய்தி என்ன தெரியுமா? கண்ணை திறந்ததும் கேட்டாரு, அஸல்லன் நாஸ், மக்கள் ஃபஜ்ர தொழுது முடிச்சாங்களா கேட்டார். ஃபஜ்ர கம்ப்ளீட் பண்ணாங்களான்னு கேட்டார். முதல் ரக்காத்துல வாங்கிட்டார். எலும்பி கேட்ட முதலாவது செய்தி அஸல்லன் நாஸ் என்று சொல்லிட்டு அதே நிலைமையில எல்லாத்தையும் பார்த்து சொன்னாரு, லா ஹவ்வ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா, இந்த மனிதன் தொழுகையை விட்டு தொழுறாரோ இவர் இஸ்லாத்துல எந்த பகுதியும் இல்லை. தொழுகையை விட்டு தொலைல சகோதரர்களே, தொழுகை மஸ்ஜிதில் 5 நேரம் தொழுந்தே ஆகும். அதுல எக்ஸ்கியூஸே இல்லை. அதனால தானே ஃபிளைட்ல போனாலும் தொழுகை எங்களுக்கு முடியல, கப்பல்ல போனாலும் முடியல, எங்க போனாலும் தொழுகை முடியல. எப்படி சரி, நான் தொழுந்தே ஆகும். ஃபாரின் டிராவல் பண்ணினா சுருக்கி தொலைலும் அதெல்லாம் வேற செய்தி. ஆனா தொழுந்தே ஆகணும். தொழுகை விட்டுறதுக்கு இஸ்லாத்துல எங்கேயுமே எந்த ஒரு விஷயமும் இல்லை. சொல்றாங்க அதுக்கு பிறகு மிக ஆச்சரியமான ஒரு செய்தி நடந்துச்சு. தண்ணி கொஞ்சம் வர வைக்கப்பட்டுச்சு. தண்ணி கேட்டாங்க. நாங்க எல்லாரும் நினைச்சோம் தண்ணியை கேட்டது குடிக்கன்னு நினைச்சோம். ஆனால் அந்த தண்ணியை கொண்டு அந்த இடத்துல அதே நிலைமையில வுது செஞ்சு ஃபஜ்ர தொழுது முடிச்சாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்துல வாழ்ந்து தொழுத கடைசி தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை இப்படி தான் தொழுதாங்க சகோதரர்களே. அந்த கிடைச்ச அந்த தண்ணீரால வுதுவை செஞ்சு ஃபஜ்ர பரிபூர்ணமாக தொழுது முடிச்சாங்க. அன்பானவர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லாம் ப்ராப்ளம், கபருக்கு பின்னால் இருக்கிற எல்லாம் ப்ராப்ளம், எங்களோட எல்லாம் ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் தொழுகை. இந்த ஜும்மாக்கு இன்றைக்கு ஒரு 1000 பேர் வந்திருப்பீங்களா? இன்னைக்கு ஜும்மாக்கு இன்றைக்கு ஒரு 2000 பேர் வந்திருப்பீங்களா? அன்பானவர்களே, இந்த வந்திருக்கிற எங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, யாரும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஒவ்வொருத்தண்ட தலையில ஒவ்வொரு சிக்கல். ஒருத்தருக்கு பிசினஸ்ல, கடன்ல, இன்னொருத்தருக்கு செக் கொண்டு கொடுத்திருப்பாரு, இன்னொருத்தருக்கு புள்ளையோட விஷயம் உண்டாயிக்கும், இன்னொருத்தருக்கு நோய் உண்டாயிக்கும். என்ன சரி ஒரு சோதனையில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்கள், எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒன்றே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன். அல்லாஹ் 5 நேரம் நாங்க தொழுகைக்கு நேரத்துக்கு நினைவு காட்டி கொண்டே இருக்கோம். 5 நேரம் வரும். தொழுகைகள் என்றது சகோதரர்களே, அது எங்களுக்கு நினைச்ச மாதிரி இல்ல. தொழுகைக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அசான்ட சவுண்ட கேட்கணும், சஃப்ல இருந்து கேட்கணும் அசான்ட சவுண்ட். என்ன ரப்ப சந்திக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். சும்மா வந்து தக்பீர் கேட்டா அந்த சிந்தனை வராது. கால் ஒன்று பேசிட்டு இருந்து இகாமத் சொல்றாங்க, கொஞ்சம் நேரம் நான் தொழுதுட்டு வாரேன்ட்டு வந்து தொழுகை தக்பீரை கட்டினோம் என்றால் என்னோட முழு சிந்தனையும் நான் போன்ல என்ன பேசணுமோ அதான் தான். கடைசி மட்டும் உட்கார்ந்து டைம் சரி, கொஞ்ச நேரம் நான் தொழுதுட்டு வாரேன் என்றால் நான் எவ்வளவு நேரம் கடையில் உட்கார்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சிந்தனை தான் தொழுகை இல்லைங்க. தொழுகை அப்படி தொழுகிற இல்லை. தொழுகைக்கு முன்னால பின்னால சுண்ணத் வச்சு சுண்ணத்தை தொழுந்து ரெடி ஆகணும். ஃபர்துடைய தொழுகைக்கு ரப்போட பேசுறதுக்கு. அந்த தொழுகையில அந்த தொழுகை குவாலிட்டி ஆயிக்கணும். தொழுந்த 2 ரக்காத் தொழுந்தாலும் குவாலிட்டி ஆயிக்கணும். தொழுகை எல்லாம் அவசரமா தொழுகிற ஒரு விஷயம் இல்லை. தொழுந்தாச்சு, எழுப்பியாச்சு, ஓடியாச்சு, அப்படி இல்லை. தொழுகை எல்லாம் கனெக்ட் ஆகணும். அதனால தான் இங்க துஆக்கள் எல்லாம் போடுங்க. சுன்னத்துக்கு சலாம் கொடுத்ததோடு ஓத வேண்டிய துஆக்கள், சலாம் கொடுக்க ஓத வேண்டிய துஆக்கள், இதெல்லாம் போடப்பட்டு இதெல்லாம் தொழுகைகள் இப்படி நேரம் கொடுத்து முன்பின் சுன்னத்துகளை பேணி இதுல பேணி தாங்க தொழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் யஅலமுன் நாஸு மா ஃபி நிதாய் வஸ்ஸஃபில் அவ்வல். அஸான்ல இருக்கிற சிறப்பு இதுன, பாங்க சொல்ற சவுண்ட் அதுட சிறப்பு, முன்சஃப்ல இருந்து தொழுற சிறப்பு மட்டும் மக்களுக்கு தெரியும் என்றா, முன்சஃப்ல வந்து உட்கார்றதுக்கு துண்டு போட்டு தான் வரணும்னா துண்டு போடப்படுமா பள்ளியில? சிறப்பு தெரிய சொல்லிதான் சில டைம்ல சில பள்ளிகள்ல எம்டி ஆகி முன்சஃப்ல இடமிக்கல. முன்சஃப்ல போட்டிக்கணும், முன்னுக்கு யாரும் வந்து தொழுறேன் போட்டிக்கணும். இன்னைக்கு சில பள்ளிகள் நான் அப்புறம் முன்சஃப்ல பொறுமதியே விளங்குது. முன்சஃப்ல 2-3 இடமிக்கு மாஷாஅல்லாஹ் உங்களோட முன்சஃப்ல நிறைஞ்சிக்கலாம் கபூல் செய்யணும். எப்பயுமே முன்சஃப்ல தொழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கணும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு. அவ்வளவு பெரிய சிறப்பு அஸான்ட சவுண்ட். உங்களோட பள்ளியோட முஅஸ்ஸின்ட சிறப்பு தெரியுமா? பள்ளியில அஸான் சொல்றவட சிறப்பு சகோதரர்களே, அவருடைய சிறப்பு மட்டும் எங்களுக்கு தெரியும் என்றா நானும் நீங்களும் என்ன தெரியுமா நினைப்போம்? உலகத்துல என்ன புள்ளைய அதீத ஆக்கினதுக்கு ஒரு பள்ளியில முஅஸ்ஸின் ஆக்கின்னு நாங்க நினைப்போம். நாளை கியாமத்துல அல்லாஹ் அவருக்கு கொடுக்குற கண்ணியத்தை வச்சு அவ்வளவு கண்ணியமிகு முஅஸ்ஸின். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லவுலல் கிலாஃபா, கிலாஃபத்துடைய பொறுப்பு மட்டும் எனக்கு இருந்தில்லாட்டி நான் லஅஸன் ஒரு பள்ளியில அஸான் சொல்லிருப்பேன். மஸ்ஜிதோட தொடர்புள்ளவங்க நாளைக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே நாளைக்கு மஹ்ஷருடைய பூமியில எங்கேயுமே 2 விஷயம் தேடுவாங்க மக்கள். தண்ணி தேடுவாங்க, 2வது தேடுவாங்க நிழல். இது 2 அவ்வளவு சூடு அடிக்கும் அங்க பூமியில. தண்ணியும் இல்ல, நிழலும் இல்ல. எங்களுக்கு கொஞ்சம் இந்த சூட்லயே நாங்க ஒரு ஆட்டோவை தேடி ஒரு மரத்தை தேடி போய் ஒதுங்கிக்கிறது எங்களால வேலையில. அங்க வந்து சூரியன் தலைக்கிட்டே எப்படிக்குமே எங்க சூடு யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் 2 விஷயத்தான் தேடி போவாங்க. இந்த 2ம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா?
முதலாவது நான் சுருக்கமாக சொல்றேன், முதலாவது கிடைக்கும் அல்லாஹ்வுடைய அரிஷ். எல்லாரும் தேடி போவாங்க, ஒரே ஒரு இடத்துல நிழல், இந்த நிழலுக்கு கீழே போவாங்க. இல்ல, இந்த நிழல் வந்து சில ஸ்பெஷல் விஐபி மார்க் மட்டும் தான் அல்லாஹ் வச்சிருக்கேன், எல்லாருக்கும் விட மாட்டோம். யாராவது 7 நன்மைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த 7 எனக்கு சொல்ல நேரம் இல்லை, தயவு செய்து அந்த 7 கேட்டு படிச்சுக்குவோம். அது என்ன, எப்படி சார் அந்த 7 ஒன்றா சரி இருக்க பாருங்க உலகத்துல. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 7 ஒன்று என்ன தெரியுமா? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். அந்த 7 பேர்ல ஒரு ஆள் அல்லாஹ் அந்த இடத்துல இடம் கொடுப்பான். யாருக்கு தெரியுமா? உலகத்துல வாழ்ற டைம்ல இவருடைய உள்ளம் பள்ளியோட அப்படி அட்டாச் ஆகின ஒரு உள்ளம். பள்ளிக்கு வாரேன்னா அப்படி ஒரு சந்தோஷம், தொழுகைக்கு நேரத்துக்கு வாரேன்னா அப்படி ஒரு சந்தோஷம். ஜும்மாக்கு பார்த்தா 11 மணிக்கே வந்து உட்கார்ந்துருவார். எங்களுக்கு 12:30 போனாலே கூட மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் 11 மணிக்கு வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட மனசுல நியத்து வைக்கிறாரு, அடுத்த கிழமை நான் 10:30 வரணும் என்று. சுப்ஹானல்லாஹ். இன்னொருத்தர் 12:30 தான் ஜும்மாக்கே வந்திருக்கிறாரு, அது கூட மாதிரி வருது. அடுத்த 12:45 வருவோமே, ஒரு மணி 1:15 முடியறதுக்கு டூ ஏர்லி நாங்க பள்ளிக்கு போனோம். விளைஞ்ச வித்தியாசம். இன்னொருத்தருக்கு நேரத்துக்கு பள்ளிக்கு வரது ஆசை ஆகி, இன்னொருத்தர் வந்தது பள்ளிக்கு டூ மச் மாதிரி இருக்கு அவருக்கு நேரம். நெக்ஸ்ட் வீக் இன்னும் லேட் ஆகி வந்தா நல்லதுன்னு நினைக்கிறார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவருடைய உள்ளம் மஸ்ஜிதோட, எங்க போனாலும் மஸ்ஜித், எங்க போனாலும் மஸ்ஜித், வெளிநாட்டுக்கு போனாலும் மஸ்ஜிதோட தேடி போயிடுவார். அவர் பள்ளியில போய் தொழுறேன்னு அப்படி ஒரு ஆசை. பிசினஸ் பண்ற இடத்துலயும் பள்ளி தான், எங்க போனாலும் பள்ளி பள்ளி பள்ளின்னு அப்படி ஒரு தொடர்பு. இந்த மாதிரி மனுஷனிக்கிறாங்க தானே, இவர்களுக்கு நாளைக்கு அல்லாஹ்வுடைய அரிசிகள் அல்ல. ரெண்டாவது தேவைப்படும் எல்லாருக்கும் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் தண்ணி தேவைப்படுது. கடைசியா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எல்லாருக்கும் தண்ணி தேவைப்படும். அன்பானவர்களே, அங்க வாட்டர் சப்ளை எங்கேயும் இல்லை. மஹ்ஷர் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே ஒரு இடத்தால மட்டும் தான் தண்ணி சப்ளை. இன்றைக்கு எனக்கு தண்ணி கேக்குது பாருங்க, நான் இப்போ ஒரு அவர் பேசுறேன், எனக்கு அப்படி தண்ணி தாவமை எங்களால் ஏல சகோதரர்களே. அந்த சூட் அடிக்க போல எப்படி தண்ணி தேவைப்படும் மேலே சும்மா யோசிச்சு பாருங்க. அந்த சூட்டுக்கு தண்ணி தேவைப்படும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்றைக்கு மஹ்ஷர்ல வாட்டர் சப்ளை எங்கேயுமே இல்லை, தண்ணி கிடைக்காது. ஒரே ஒரு இடத்தால மட்டும் தான் தண்ணி கிடைக்கும், அதுதான் ஹவுதுல் கௌசர். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு அதை தந்திருப்பான், நான் அதிலிருந்து என் உம்மத்துக்கு நான் தண்ணி கொடுப்பேன். அந்த தண்ணி எப்படியாப்பட்ட தண்ணீர் என்றார், பாலை விட வெண்மையாக இருக்கும், தேனை விட இனிப்பாக இருக்கும். அந்த தண்ணீட விசேஷம், குடிச்சவர் லா யஸ்மஉ பஅதஹு அபதா, அதுக்கு பின்னால வாழ்க்கையில அவருக்கு தாகம் கொண்டு வராது. அந்த கையெல்லாம் எங்களுக்கு அனைவருக்கும் அந்த ஹவுதுல் கௌசர்ல தண்ணி குடிக்கிற பாக்கியத்தை நசீபாக்கும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தண்ணியை குடிச்சால் அதுக்கு பின்னால தாகம் என்று வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சஹாபாக்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, என் உம்மத்துகள் எல்லாரும் அந்த ஹவுதுல் கௌசர் பக்கம் ஓடி வருவாங்க, தண்ணி கேட்டு வருவாங்க. தண்ணி கேட்கிற டைம்ல நான் என் உம்மத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நான் தண்ணி கொடுத்து கொண்டிருப்பேன். ஆனால் அதில் ஒரு கைசேதமான விஷயம் எப்படி என்றால், எப்படி எங்களுக்கு சொந்தமில்லாத இன்னொருத்தருடைய ஒரு ஒட்டகம் வந்து எங்கட இடத்துல தண்ணி குடிக்க வந்தால் இது ஏண்ட ஒட்டகம் இல்லைன்னு நாங்க அந்த ஒட்டகத்தை விரட்டி அனுப்புவோமோ, இதே மாதிரி என் உம்மத்துல தண்ணி கேட்ட வார சிலர் அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள், அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. சஹாபாக்கள் பயந்தாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த டைம்ல எங்களே நீங்க எப்படி அடையாளம் கண்டுகொள்வீங்க யா ரசூலல்லாஹ்? உங்களோட உம்மத்துக்கு யாருக்கு தண்ணி கொடுக்கறன்னு எதை வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லக்கும் சியமன், உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளத்தை வச்சு நான் தண்ணி தரேன். என்ன அடையாளம் தெரியுமா? என்ன அடையாளம் தெரியுமா? குர்ரம் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் வுது. உலகத்துல வாழ்ற டைம்ல அதிகமாக வுது செஞ்சதன் காரணமாக வுது செஞ்ச உங்களுடைய முகங்களும் கைகளும் கால்களும் மினுங்கி கொண்டிருக்கும். அந்த அடையாளத்தை வச்சு தான் நான் ஹவுதுல் கௌசர்ல தண்ணி தருவேன். அன்பானவர்களே, உலகத்துல கூட யாரும் வுது செஞ்சுப்பார்? தொழுந்தவரா தொழாதவரா? குர்ஆனை நிறைய பிடிச்சவரா பிடிக்காதவரா? நிறைய ஜிக்ர் செஞ்சவரா செய்யாதவரா? எந்த மனிதன் அதிகமாக வுது செஞ்சிருப்பார், வுது நிறைய செஞ்சிருப்பார், வுதுவை பரிபூர்ணமாக செஞ்சிருப்பார். அதனால தான் வுதுல சகோதரர்களே, கடமையான பகுதியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை வேஸ்ட் பண்றதில்ல. எடுத்த தண்ணியாலே எங்க கை வந்து இங்க முட்டு கை முட்டு கழுவணும்டா, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்க அதே தண்ணியால கொஞ்சம் நாங்க தேய்ச்சி கொள்றது. இது கியாமத் நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முகமும் கையும் காலும் மினுங்கும் இந்த மாதிரி ஆட்கள். இது எங்களுக்கு ஹவுதுல் கௌசர்ல தண்ணி தாரத்துக்கு ஒரு அடையாளம். எனவே தொழுகையை சரியா தொழாதவருக்கு ஹவுதுல் கௌசர்ல தண்ணியும் கிடைக்காது. நாளைக்கு மஹ்ஷர்ல அவருக்கு பள்ளியோட தொடர்பு இல்லாததன் காரணமாக அல்லாஹ்வுடைய நிழலும் அவருக்கு கிடைக்காது. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு ஜும்மால இருந்து ஒவ்வொரு ஜும்மாக்கும் நாங்க வாரோம். அன்பானவர்களே, சில டைம்ல இது தான் கடைசி ஜும்மாவாக இருக்கேன், சில டைம்ல போன பிடிச்ச நோன்பு தான் எங்கட கடைசி நோன்பா இருக்கேன். நாங்க கழிச்ச லைலத்துல் கத்ர் இதுக்கப்புறம் முடிஞ்சு வேற லைலத்துல் கத்ர் இல்ல, அப்படி கூட எங்களுக்கு இருக்கேன். கண்ணியமானவர்களே, ஜும்மாக்கு வார நாங்க பயான கேட்டுட்டு போற மட்டும் இல்ல, ஜும்மாக்கு வார நாங்க ஒரு மெசேஜோட வெளியே போகணும்.
ஒரு திருத்தத்தோடு ஒரு வெளியே போகணும், ஒரு சேஞ்சோட வெளியே போகணும். நான் பேசுறது வல்லாஹி முதலாவது எனக்கு எங்கள்கிட்ட பேசுறது சகோதரர்களே, முதலாவது ஒரு மாற்றம் எங்கள்கிட்ட வரணும். இல்லாட்டி இவ்வளோ நேரம் சும்மா பயன் கேட்டவே இல்லை. பயன் கேட்டதுக்கு நன்மை இல்லை, அதை வாழ்க்கையில் கொண்டாந்தா தான் பேசுகிற எனக்கும் தான் உங்களுக்கும் தான் அது வாழ்க்கையில் வந்தால்தான் அதுக்கு நன்மை. அன்பானவர்களை வீட்டுக்கு போகிறோம், எங்களோட மனைவி புள்ளைகள் எல்லாருக்கும் இந்த செய்தியை கொஞ்சம் நாங்கள் எத்தி வைப்போம். தொழுகையை பார்த்து எச்சுவோம். பெண்களும் நேரத்துக்கு தொழணும், பெண்களும் டிலே பண்ணேல தொழுகை ஆக்கினா சூடை கொஞ்சம் குறைச்சிட்டு தொழு நேரத்துக்கு வந்து தொழணும். மற்ற வேலை எல்லாம் டைமுக்கு செய்கிற மாதிரி பிள்ளைகளுக்கும் படித்து கொடுக்கணும், தொழுகணும். புள்ள வாப்பா பள்ளிக்கு புள்ளை எடுத்துகிட்டு வரணும். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஃபஜ்ருடைய டைம் எல்லா நேரத்துக்கும் பிள்ளையில வாப்பா எடுத்துகிட்டு வரணும். சகோதரி இன்றைக்கு கூட எங்களோட பள்ளியில் நான் ஃபஜ்ருக்கு பார்த்தேன், அவர்கிட்ட 3 பிள்ளைகள் தவறாமல் எத்தனையோ வருஷமாக எடுத்து வர்றார். நல்லா அவருக்கு பரக்கத் செய்யோட ஒரு சந்தோஷமான காட்சி. இன்றைக்கு ஒரு பிள்ளையை பள்ளி கொண்டாந்து பெரிய சேலஞ்சிங்கான வேலை. 3 பிள்ளை எழுப்பாட்டி அவர் எந்த நாளும் ஃபஜ்ருக்கு, இன்றைக்கு ஃபஜ்ருக்கும் நான் அவரை காட்டேன். 3 பிள்ளைகளை எடுத்து அவர் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி வந்துடுவார். பண்பான பிள்ளைகளுக்கு இந்த நல்ல பழக்கத்தை பழக்கும். சின்ன பிள்ளைகளோட கல்விக்கு தானே அது ஃபுல்லாக சுத்தம், அதில் எந்த கெட்ட விஷயமும் இல்லை. அந்த உம்மா வாப்பா தான் அதை கொடுக்குறேன். நாங்கள் ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் அந்த பிள்ளைகள் அதுக்கு அட்டாச் ஆகுது, அதுக்கு அடாப்ட் ஆகுது, அதுக்கு பழவிட்டாங்கன்னு அதுக்கு பிறகு நாங்கள் என்னத்தை தொழுகை சொன்னாலும் விளங்காது. ஏன் உள்ளத்தில் நஜீஸை கொடுத்து முடிஞ்சே அந்த சின்ன வயசுல இந்த தொழுகையும் குரானையும் நேரத்துக்கு தொழுகையும் அசாண்ட சத்தத்தையும் இதுவும் நாங்கள் என்னோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்தா அந்த பிள்ளைகள் பெருசாக போகல, சும்மாவே பள்ளியோட அட்டாச் ஆகுவாங்க. வாப்பாக்கு பெருசாக என்ன போகிற பெரிய கஷ்டப்படுற வேலை இருக்காது. வாப்பா பிள்ளை ஹெல்ப்பாட்டம் வீட்டில் உருவாகும். பேசின அனைத்து விஷயங்களை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை முதலாவதாக எனக்கும் இரண்டாவது உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.